இது முழுக்க முழுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தோடைய காட்சி இதில் இடம்பெற்றிருக்குன்றது நான் விசாரிச்சதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையை சொல்கிறேன். அது வந்து ஒருத்தவங்களுடைய படத்தோட காட்சியை வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல், என்ஓசி இல்லாமல் இவங்க பகிரக்கூடாது. அது இந்த படத்தில் இடைப்பட்டிருக்கு. அதனால இப்போ என்னன்னா, அந்த என்ஓசி கிடைச்சது, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கிடைச்சதுன்னா இந்த படத்தை வெளியிடுறதுக்கு தாராளமான இது இருக்குது. நெருக்கடி கொடுக்குதுன்றது வந்து உண்மை. மேல இருந்து இவர் எங்க கூட்டணிக்கு வருவாரா, இல்ல இவருக்கு அழுத்தம் கொடுத்தா நமக்கு இது பண்ணுவாங்கன்னா அது வழக்குல பார்ப்பாங்க. உண்மை ஃபேக்ட் வந்து பொலிட்டிக்கல் விஜயை தாக்கலாம். சினிமாவில் வந்து இப்போ டைம் டு லீடுன்ட்டு தலைவா படத்துக்கு பண்ணாரு. அதுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனையை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணாருன்றது இல்லை. இப்போ என்னன்னா, சென்சார் போர்டு இப்போ ரெட் ஜெயின் மூவியாக இருந்தால் நிறைய எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாமல் வெளியில் வந்திருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் எதுக்குறாரு. இங்கே இந்த படத்தை வாங்கினவங்க யார் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு தெரியும், பராசக்தி. இதை வந்து யார் ஸ்டாப் பண்ண வைக்கிறாங்கன்ற ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். எல்லாம் அரசியல். நம்ம தான் பிரச்சனை பண்ணுறோம் அப்படிங்கிறது வெளியில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக 2 படத்தையுமே வெயிட்டிங்கில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிளானா? எல்லாமே அரசியல். தேர்தல் நெருங்குது. அது இல்லாமல் இப்போ நீங்கள் கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் நெருங்க போகிற டேட்டு மார்ச் 3க்குலாம் எனக்கு தெரிஞ்ச டிக்ளரேஷன் பண்ணிடுவாங்க தேர்தல் எண்ணிக்கைன்றது. அதுக்கு முன்னாடி இவரோட கூட்டணிக்கு வலிக்கிறதுக்கான வழிகளுக்காக இவருக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். ஜனநாயகன் 9ஆம் தேதி வருமா வராதா? 100% விஜய் ரசிகர்களுக்கு சொல்கிறேன், இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நாட்கள் மாறும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் திரு ராஜேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சரி, இப்போ ஜனநாயகன் 9ஆம் தேதி வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இன்னமும் கொடுக்காம வச்சுருக்காங்க. பின்னணியில் பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது. ஆளும் கட்சியினர், ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும், இருவரையும் எதிர்த்து பேசுறதுனால தான் இவ்வளவு சிக்கல் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து படத்தில் ட்ரிம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. ரெண்டுத்தில் எந்த காரணங்கள் உண்மை? இது இல்லாமல் வேற ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை, என்ன நீங்கள் சொல்கிற வர போகிறதுனா, அவர் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேரடியாக விமர்சிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாசிச பாஜக அவர் வந்து என்னோட கொள்கை எதிரின்ட்டு யாரை தாக்குறாருன்னா பிஜேபியை தாக்குறாரு. அண்ட் தென் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் என்ன சொல்கிறாரு, என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்கிறாரு. இது முழுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சினிமாவுக்கு வந்து வெளிவராதது உண்மை காரணம் என்னென்னா, இதில் வந்து எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் இருக்குது, நம்ம புரட்சி தலைவரோட படம். அந்த படத்தில் தலைவர் இரண்டு வேடத்தில் நடிச்சிருப்போம். அந்த படத்தோடைய காட்சி இதில் இடம்பெற்றிருக்குன்றது நான் விசாரித்ததில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையை சொல்கிறேன். அது வந்து ஒருத்தவங்களுடைய படத்தோட காட்சியை வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல், என்ஓசி இல்லாமல் இவங்க பகிரக்கூடாது. அது இந்த படத்தில் இடைப்பட்டிருக்கு. தலைவரோட படத்தோட இது வந்து இங்கே இடம்பெற்றிருக்கு. அது வந்து நம்ம பிரபலமான ப்ரொடியூசர் நாகி ரெட்டி அவருடைய தயாரிப்பில் வெளிவந்த படம் தான் இந்த படம். அதனால இப்போ என்னன்னா, அந்த என்ஓசி கிடைச்சது, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கிடைச்சதுன்னா இந்த படத்தை வெளியிடுறதுக்கு தாராளமான இது இருக்குது. மற்றபடி வேற எந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சினால இது வந்து பேர்ன் பண்ணுறன்றது அபண்டமான பொய். இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஒரு திரைப்படத்தோடைய காட்சிகள் இதில் இடம்பெற்றிருக்கு. என்ஓசி சப்ஜெக்ட் வாங்கிட்டாங்கன்னா கிளியரன்ஸ் ஆகிடும். ஓகே, இன்னைக்கு அது வழக்கும் நடக்குது. இன்னைக்கு வழக்கு இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இல்லை, வழக்கு வந்து இன்னைக்கு மதியானம் தான் வழக்கு இங்க வந்து கூப்பிடுறாங்க. அந்த வழக்குல இவங்க என்ஓசின்றது என்ன சொல்ல போனோம்னா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இப்போ அவர் எப்படி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னா, எல்லாம் அந்த பணம் தான். உங்களோட படத்தோட காட்சியை நான் இடம்பெற்றிருக்கேன்னா அப்போ அவங்க பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. இது இவங்க முன்னாடியே பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனைக்கு வழி இல்லைல்ல? இல்லை, அது அவங்களுடைய ப்ரொடெக்ஷனை பற்றி தான் நம்ம கேட்கணும். இப்போ அந்த ஜனநாயகனோட ப்ரொடெக்ஷன் அவங்க தான் அதை இது பண்ணணும். சினிமாவுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அப்போ இவங்க அதை பயன்படுத்துகிறாங்கன்னா அதை முன்னாடியே அவங்க அந்த தகவலை கொடுத்துருக்கணும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஓகே சார், இப்போது இந்த கேஸ் ரிலேட்டபிளாக பார்க்கும்போது பின்னணியில் ஏதாவது நெருக்கடிகள் ஏதாவது கொடுக்குறாங்களா? எந்த கேஸுக்கு? இப்போது ஜனநாயகனுடைய சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் படி பார்த்தோம். இல்லை, இப்போ என்னன்னா, சென்சார் போர்டு இப்போ ரெட் ஜெயின் மூவியாக இருந்தால் நிறைய எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாமல் வெளியில் வந்திருக்கும். பராசக்திக்கே பிரச்சனை இருக்கே. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் இவரை மட்டுமே கணக்கில் பார்த்தோன்னா இது அரசியலுக்கு இவரை டார்கெட் பண்ணுறாங்கன்றது கிடையாது. உண்மை வந்து இதுதான். 100% விஜய் ரசிகர்களுக்கு சொல்கிறேன், இந்த படம் ரிலீஸ் ஆகும்.
நினச்ச டேட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் மக்கள் கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க வானத்தையே கிழிச்சு பந்தல் போட சொன்னாலும் போடுற அளவுக்கு அவங்க ரசிகர்கள் வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லா இடத்துலையுமே அவரோட ரசிகர் பட்டாலும் எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் வராது. 9ஆம் தேதி நினைச்சபடி அவங்க படம் ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு 3 மணி 2:30 மணிக்கு கோர்ட்டில் மாண்புமிகு நீதிபதி என்ன தகவல் கொடுக்காங்கன்னா, இதுதான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னா அவங்க இப்போ திரைப்படம் வெளியிடுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை, இப்போ விஜய் அவர்கள் ஆளும் கட்சியினரையும், அதாவது ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும், இவங்களை எதிர்த்து பேசுறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. பராசக்திக்கும் இன்னும் வந்து சென்சார் வந்து கொடுக்கப்படல. அதுக்கு ஏதாவது பர்டிகுலரா காரணம் இருக்கா? 2 படத்துக்குமே கொடுக்காம வச்சிருக்குது அப்படிங்கிறது இல்லை, அது என்ன ஒரு இதுனா, உண்மை ஃபேக்ட் வந்து பொலிட்டிக்கல் விஜயை தாக்கலாம், மற்றபடி பராசக்தியை தாக்கணுன்றது அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அது ரெட் ஜெயின் மூவிக்கோட இதில் வர போகிறது. இப்போ இவரை இது பண்ணுறேன்னா இந்த ஒரு விஷயம் தான் தவிர்த்து மற்றபடி இவருடைய ஃபிலிமை டார்கெட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. மேலேருந்து இவரை வந்து இவர் எங்கள் கூட்டணிக்கு வருவாரா, இல்லை இவருக்கு அழுத்தம் கொடுத்தா நமக்கு இது பண்ணுவாங்கன்னா அது வழக்கில் பார்ப்பாங்க. சினிமாவில் வந்து இப்போ டைம் டு லீடுன்ட்டு தலைவா படத்துக்கு பண்ணார், அதுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனையை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணாருன்றது அவருக்கு தான் தெரியும். அதே மாதிரி இந்த இதுக்கு என்ன பிரச்சனைன்றது நம்ம ஆராய்ஞ்சனால இந்த விஷயம் நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு படத்தோட காட்சியை வந்து அவர் வந்து இதில் பயன்படுத்தியிருக்காரு. அது அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட அவங்க என்னென்னு செட்டில்மெண்ட் பண்ணாங்கன்னா இது முடிஞ்சிடும். ஓகே சார், இப்போ இருக்கக்கூடிய விஷயம் 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல தலைவா படம், அது ஆகஸ்ட் 9, அது பாருங்க, அது கூட 9ஆம் தேதி தான். ஆமா, ஆகஸ்ட் 9 2013 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஆனா அந்த டேட்ல ரிலீஸ் ஆகல. தள்ளி போய் ரிலீஸ் ஆனதுனால ஒரு தனியார் விருது வழங்கும் விழாவில் விஜய் அவர்களே ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அதாவது தோல்வி படமா இருந்திருந்தா கூட என் மனசு வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், வெற்றி வாய்ப்பை இழந்த திரைப்படம் அப்படிங்கறதுனாலதான் கொஞ்சம் கவலையா இருக்கு தலைவா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ ஜனநாயகன் அந்த டேட்ல விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் விஷயங்கள் நடக்கிறதா வந்து கேள்விப்பட முடியுது. அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு சார்? இல்லை, இப்போ ஜனநாயகன் படம் இந்த தேதியில் ரிலீஸ் ஆகக்கூடாது, பராசக்தியும் அந்த தேதியில் தான் ரிலீஸ் ஆக போகுது. இவங்க படம் எடுக்கும்போது இவரோட கடைசி படம்ன்றது அனைத்து மக்களுக்கும் தெரியும், அனைத்து பொலிட்டிஷியனுக்கும் தெரியும், எல்லா அரசியல்வாதிகள். இவருடைய பின்புலம் என்னன்னா எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்காரு. அன்னைக்கு வந்து அவர் அரசியல் தொடங்கலை, இன்றைக்கி அவர் அரசியல்வாதி. நீங்கள் சொல்கிற அன்றைக்கி தலைவா அப்போ அவர் அரசியல்வாதி இல்லை, அவர் ஒரு இயக்கத்தை வச்சு நடத்தியிருந்தார். இன்றைக்கி அவர் அரசியல்வாதி. அரசியல் பின்புலம் நிறைய அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து நேரடியாகவே எதிர்க்கிறார். யார்? என்னுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் எதிர்க்கிறார். ஆனால் இந்த படத்துக்கு எனக்கு அறிஞ்ச விஷயம் வரைக்கும் ஒரு ஆஸ் எ லாயராக என்ன சொல்கிறேன்னா, இது இந்த வெறும் இந்த ஒரு அடுத்த ஒரு படத்தை வந்து இவர் இதில் யூஸ் பண்ணியிருக்காருன்றது தான். அந்த காட்சிகள் இதில் பயன்பட்டுருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், நம்மளோட பேட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், ஃபேவரான ஆர்டர் வந்துடும், ஹைகோர்ட்டோட ஆர்டர் வரும். அவங்க என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னா முடிஞ்சிருது. ஓகே சார், இப்போ என்ஓசி சர்டிஃபிகேட் இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இன்னும் சென்சார் வந்து கொடுக்காம வச்சிருக்காங்களா? அதுக்காக தான் கொடுக்கல. அடுத்தவங்களோட படத்தை நீங்க எப்படி அவங்களோட ரைட்ஸ் இல்லாம நீங்க எப்படி இதில் பயன்படுத்தலாம்? இதெல்லாம் கேட்பாங்களா சார் சென்சார்ல? இப்போ நீங்க ஒரு நேஷனல் அவார்டே கெட்டு போகுது, எதனால? தேவர் மகன்ல. என்ன ஒரு ரீசன் தெரியுங்களா? ஏன்னா ஒரு தேவரத்தில் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் உடனே அந்த மீசையை நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம், உடனே வந்து அவர் மீசையை ஸ்டைல் வைக்கிறார். அந்த ஒரு சின்ன ரீசனுக்காக அந்த படத்தோட நேஷனல் அவார்டு தட்டி போச்சு, அது தெரியுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ அடுத்தவங்களோட இதை வந்து நம்ம உள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. அப்போ அவங்களோட இப்போ எக்ஸாம்பிள் ஜெயம் ரவி சார் நடித்த படத்தில் வந்து டிஆர் ராஜேந்திரன் சார் வந்து கேஸ் வழக்கு தொடர்றாரு. எதுக்காக வழக்கு தொடர்ந்தாரு? அந்த பாடல்னால. அப்போ என்னன்னா, அப்போ இளையராஜா சார் அவரோட பாட்டை வந்து யாரும் பயன்படுத்துறாரு. அப்போ என்னோட எங்கள் வீட்டு பிள்ளை புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட படத்தை வந்து நீங்கள் இதில் அவர் பர்மிஷன் இல்லை, அப்ஜெக்ஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்? ஸோ அப்போ நோ என்ஓசி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரிலீஸ் ஆகுறதுக்கு அந்த 9ஆம் தேதி எதிர்பார்த்த மாதிரி ரிலீஸ் ஆகும். ஓகே, இந்த படத்துக்கு என்ன சார் பிரச்சனை? பராசக்திக்கு அதுக்கும் இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. இல்லை, பராசக்தி வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் தான் தெரியும். நம்ம இவரோட இதுக்கு வேணால் அழுத்தம் சொல்லலாம். அவர் வந்து ஒரு திரைத்துறையில் வளர்ந்து வர ஒரு நடிகர், அவருக்கு சினிமா துறையில் எதுலேயே ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். ஓகே சார், இப்போ ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இன்னொரு படத்தை வெயிட்டிங்கில் வச்சிருந்தா நம்ம தான் பிரச்சனை பண்ணுறோம் அப்படிங்கிறது வெளியில் தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக 2 படத்தையுமே வெயிட்டிங்கில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிளானா? அதுதான் சொன்னேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் எதுக்குறாரு. இங்கே இந்த படத்தை வாங்கினவங்க யார் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு தெரியும், பராசக்தி. இதை வந்து யார் ஸ்டாப் பண்ண வைக்கிறாங்கன்ற ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது பராசக்திக்கு கொடுத்துருக்கலாமே, அவங்க யாரையுமே எதிர்க்கலையே. இல்லை, அவங்க எதிர்க்கலை, அதுக்கு கொடுத்து. ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரே சமயத்தில் ரிலீஸ்
ரிலீஸ் பண்றேன்றாங்கல்ல. இல்ல டேட் முன்ன பின்ன ஐ மீன் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த பொங்கலுக்கு வெளிவர நிகழ்ச்சி தானே இது, பொங்கலுக்கு வர திரைப்படம் தானே. அப்ப பொங்கலுக்கு நாட்கள் முன்ன பின்ன இருந்தாலும் ஆனா பொங்கலுக்கு தானே ரிலீஸ் ஆகுது, பொங்கலோட ஃபெஸ்டிவலுக்காக தானே ரிலீஸ் ஆகுது. இவர் மிகப்பெரிய ஜாம்பவான் விஜய், அவருடைய கடைசி படம். அதுக்கு அடுத்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு திரைத்துறை உலகத்துல வந்து இப்போ சிவகார்த்திகேயன் ரீச் ஆகுறாரு. அப்போ அவர் படமும் இவர் படமும் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை. ஆனா இதை ரிலீஸ் பண்ற யாரோட ப்ரொடக்ஷன்? இப்போ இவர் வந்து நம்ம ஜனநாயகன்ல வந்து இவர் ஜனநாயகன் அடுத்தது தொடங்க போறாரு, அடுத்த இந்த வர ஏப்ரல் மாதத்துல விவரம் தெரியும். அப்போ ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ 2 படமுமே கொடுக்காம வச்சிருக்கதும் ஒரு பிளான் தான். எல்லாம் அரசியல். ஓகே, எல்லாமே அரசியல். ஓகே, இந்த அரசியல் அதாவது வந்து சென்சார் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி லேட்டாக கொடுக்கறதுனால படத்துக்கு அந்த எடிட்டிங் ரிலேட்டடான பிரச்சனை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ஏதாவது ஒரு சீனை வந்து தூக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரிம்மிங் ரிலேட்டபிளான விஷயத்துல பிரச்சனை வரும். அப்போ அதுக்கு டைம் எடுக்கும். அப்போ படம் சொன்ன டைமுக்கு நாட்கள் தவறும், நாட்கள் மாறும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல இது பண்ணா இது நடக்குங்கிற நெருக்கடி கொடுக்கறது அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கலாமா? இல்ல, நெருக்கடி கொடுக்குறதுன்றது வந்து உண்மை. ஒரு சில விஷயம் சென்சார் போர்டில் எடுக்க சொல்லுவாங்க, எடுக்க சொல்றது வந்து அதெல்லாம் வந்து உண்மைதான், உண்மைத்தன்மை தான் அதெல்லாம். சரி, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த டேட்டுக்கு படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, வேற ஒரு டேட்டில் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து நடக்கிறதா ஒரு சினிமா விமர்சகர் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார். அந்த மாதிரி ஏதாவது பிளான் நடந்துச்சு? என்னன்னா, இப்போ நீதிமன்றத்தோட அணுகுமுறையோட அவங்க தலைவர் விஜய், தாவைக்கா தலைவர் விஜயோட சட்ட வல்லுநர்கள் எல்லாருமே அதை கலந்து உரையாடி இன்னைக்கு நீதிமன்றத்தை அடங்கியிருக்காங்க. என்ன நீதிபதி தீர்வு கொடுப்பாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச விவரம் வரைக்கும் நான் விசாரித்த வரைக்கும் சினிமா ப்ரொடக்ஷனில் வந்து இந்த மாதிரி இவருடைய காட்சி படத்தை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பயன்படுத்துறதுனால இதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இல்லாதனால தான் கேஸ் இதுவாக இருக்குது. அந்த இதை எனக்கு தெரிஞ்சு 2:30 மணிக்கு அவங்க கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். சரி, இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா நெருக்கடி அப்படிங்கிறது வந்து படத்துக்கு மட்டும்தானா, வேறு ஏதாவது விஷயங்கள் எதுவும் இருக்கா? ஏன்னா அடுத்தடுத்து நிறைய பிரச்சாரங்கள் இந்த மாதிரி இல்லை, தேர்தல் நெருங்குது. அது இல்லாமல் இப்போ நீங்கள் கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் நெருங்க போகிற டேட்டு மார்ச் 3க்குலாம் எனக்கு தெரிஞ்ச டிக்ளரேஷன் பண்ணிடுவாங்க தேர்தல் எண்ணிக்கைன்றது. அதுக்கு முன்னாடி இவரோட கூட்டணிக்கு வலிக்கிறதுக்கான வழிகளுக்காக இவருக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி.